பத்திரமாய் காத்து அவருடைய சமூகத்தை தேடி வரும்படி இந்த நாளை தந்ததற்காக நன்றி சொல்லுகிறேன். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிச்சயமாக நடத்தியிருப்பார். அவைகளையெல்லாம் சாட்சியாக சொல்ல நாட்கள் வரும் என்று நம்புகிறோம். இந்த நாளிலும் நடக்கிற இந்த ஊழியத்தின் ஒவ்வொரு பகுதியையும் தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரணும். நாம் அதில் சேர்ந்து கொள்ளணும். இப்படி இதன் மூலமாயும் தேவனுடைய வல்லமையை யாவரும் உணர கிருபை செய்ய வேண்டும். இதுக்காக எல்லாம் சேர்ந்து ஜோமனுமா மகா கிருபையுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, நாளில் நடக்கிற இந்த ஆன்லைன் ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். அப்பா, நாங்கள் சேர்ந்தமை தொழுது கொள்ள விரும்புகிறோம். ஆனாலும் இந்த தடைப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் இப்படி ஆயிலும் நாங்கள் சேர செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த ஆராதனையில் எடுத்துக்கொள்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படி ஜெபிக்கிறோம். உங்களுக்கு பிள்ளைகளுடைய கிருபை பெருகட்டும். ஆண்டவரே, நாங்கள் எப்படி ஆயிரம் ராஜா உங்களுடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செய்து உங்களுடைய ராஜ்யத்திலே வர வேண்டுமே, அதற்காக எல்லா விதத்திலும் எங்களை ஆயத்தப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். கடைசி நாட்களில் பயமில்லாதபடி தலை நிமிர்ந்து கர்த்தரை சேவிக்க தேவ கிருபை வேணும். ஆராதனை ஆசிரியத்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த செப்டம்பர் மாதத்தின் முதல் வாரத்திலும் தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற நம் மத்தியிலே தேவன் பிரசன்னராய் இருக்கிறார். லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை ஆலோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் முகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று தேவன் சொல்லுகிறார். இந்த நாளிலே தகப்பனே தந்தையே தலை நிமிரச் செய்பவரே என்ற பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிப்போம்.
நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இரண்டாவது பாடலாக, இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை என்ற பாடலை விசுவாசத்தோடு அறிக்கை செய்து பாடுவோம்.
எதிர்கொண்டு போக ஆயத்தப்படுங்கள் என்ற சத்தத்தை எதிர்நோக்கி இருக்கும் காலத்திற்குள்ளே வாழ்ந்திருக்க தெய்வ சபையே, நம்மை பார்த்து தெய்வன் பிரியமே, ரூபவதியே, கண்மலையின் வெடிப்புகளில் தங்கும் புறாவே என்று அழைக்கிற பிரகாரமாய் வாழும்படியாய் மீண்டுமாய் ஒரு விசை அழைக்கிறார். நாம் தேவனுடைய வருகையை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம். மணவாளன் கர்த்தரேசு வருகின்றாரே, மணவாட்டை சந்திக்க ஆயத்தம் தானா என்ற பாடலை நாம் பாடி ஆராதிப்போம். மணவாளன் கர்த்தரேசு
126 சங்கீதம். ஆரோகண சங்கீதம். சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோட அறுப்பார்கள். அழித்தும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடு திரும்பி வருவான். ஆமென். அழகான ஒரு சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்டோம். ஆரோகண சங்கீதம் என்று இது சொல்கிறது. ஆரோகண சங்கீதம் என்பது தேவ ஆலயமாகிய எருசலேம் தேவாலயம் மலையின் மேல் ஏறும்போது பாடுகிற பாடல் என்று கூறுகிறார்கள். ஆம், தேவாலயத்துக்கு போகும்போது இந்த பாடல்களை, இந்த சங்கீதங்களை பாடி தேவனை துதித்தார்கள். யார் பாடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது? சீயோனின் சிறையிருப்பை திருப்பப்பட்ட ஜனம். ஆம், இஸ்ரவேல் ஜனம் சிறையிருப்புக்குள்ளாக இருந்தார்கள். பாபிலோனில் இருந்து விடுவிக்கப்பட்டார்கள், எகிப்தில் இருந்து விடுவிக்கப்பட்டார்கள். ஆனால் சீயோனிலே கூட தங்கள் பாவங்களின் நிமித்தம் சிறைப்பட்டு போன ஜனம் தேவனால் மீண்டும் திருப்பப்படும் போது சந்தோஷமாய் பாடுகிற சங்கீதம். இந்த காலை வேளையிலே தேவன் நம்மையும் கூட அநேக வேளையிலே பிசாசு நம்முடைய பாவங்களின் நிமித்தம் சிறைகளாக நம்மை கொண்டு போயிருந்தாலும் மீண்டுமாய் நம்மை விடுவித்து சியோனுக்கு திரும்பி வர செய்து சந்தோஷமாய் இந்த காலை வேளையிலே தேவனை துதிக்கும்படி நம்முடைய ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடுவித்த நம்முடைய பரம தேவனை, பரம குயவனை நோக்கி நாம் ஸ்தோத்திரிப்போம். ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையின் சிறையிருப்புகளை நீர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறீர். நன்றியோடு நன்றியோடு ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம், தேவன் எங்கள் வாழ்க்கையிலே சிறையிருப்புகள் மாறும்போது பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்கிறார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருப்போம். நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தால் தேவன் நிரப்புகிறார். உன் வாயை திற, நான் அதை நன்மையால் நிரப்புவேன் என்று சொல்லுகிற தேவன் இந்த காலை வேளையிலே தம்முடைய பாவங்களை விட்டு, தம்முடைய பழைய வாழ்வை விட்டு திரும்புகிற தேவ ஜனத்தின் மேல் கர்த்தர் தம்முடைய கையை ஆதரவாய் நீட்டி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏசப்பா, எங்களை நீர் திருப்பினபடியால் ஸ்தோத்திரிக்கிறார் ராஜா. எங்கள் ஆத்துமாவை நீர் மீட்டுக் கொண்டபடியால் ஸ்தோத்திரிக்கிறார் ராஜா. உன்னதமான உமது நாமத்தை நாங்கள் கீர்த்தனம் பண்ணுகிறோம் சுவாமி. அப்பா, உம்முடைய கல்வாரி சிநேகத்தால் எங்களை நீர் ஒன்று சேர்த்தீரே. ஆண்டவரே, எங்களை துதிக்கும்படி எங்களை விடுவித்தீரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறார் ராஜா. ஆம், கர்த்தர் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்களுடைய சிறையிருப்பை நீர் மாற்றினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறார் ராஜா. ஆம், கர்த்தரிலே பலன் கொள்ளுகிற ஜனமாய் நீர் எங்களை மாற்றுகிறீர் அப்பா. ஆண்டவரே, அழுகையின் பள்ளத்தாக்கை நாங்கள் உருவ நடந்தாலும் நீர் அதை நீரூற்றாய் மாற்றி எங்களை சியோனிலே தேவ சந்நிதியிலே வந்து உம்மை துதிக்கும்படியான கிருபையை தந்தீர் ஆண்டவரே. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலே கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் எவ்வீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொன்னீரே. என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சுவாமி ஆண்டவரே, நன்மை சோர்ந்து போகாமல் நன்மை செய்ய தேவனுடைய சிருஷ்டிகளாய் எங்களை மாற்றின உம்முடைய கல்வாரி சிநேகத்தை நினைத்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறார் ராஜா. ஆம் சுவாமி, ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறதே. ஒவ்வொரு நாளும் சுவாமி ஆண்டவரே, எங்களுடைய உள்ளான மனுஷன் ஆண்டவரை வல்லமையாய் பலப்பட்டு ஆவியிலே விதைத்து நன்மைகளை விதைத்து ஆண்டவரே உம்முடைய வசனத்தை விதைத்து திரளான கம்பீரமான அறுவடையை நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்கிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் கம்பீரத்தோடு திரும்பி வரும்படியாய் தேவன் எங்களுக்கு உதவி செய்தீரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தேவ சமூகத்திலே நாங்கள் கம்பீரத்தோடு வந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்களுடைய உற்சாக பலிகளை செலுத்துகிறோம், எங்களுடைய ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களையே அர்ப்பணித்து உம்மை ஆராதிக்கிறோம். அழுகையின் பள்ளத்தாக்கினை உருவ நடந்திடுவோம் என்ற பாடலை பாடி நாம் தேவனை ஆராதிப்போம்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நன்மையான வேளையில் உங்களோடு கூட மறுபடியும் இந்த ஜெப நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அனைவரும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாட்களில் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் கேட்டு தேசத்தில் விசேஷமாக தமிழ்நாட்டில் ஆலயங்கள், திருச்சபைகள் அவைகளிலே ஆராதனை நடத்தக்கூடிய அனுமதியை அரசாங்கம் சில நிபந்தனைகளோடு கூட வழங்கியிருக்கிறபடினாலே அநேக இடங்களிலே ஆராதனை ஸ்தலங்களிலே இந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனை தொடங்கி நடத்தப்பட்டு வருகிறது. நிபந்தனைகளுடனே கூட இந்த ஆராதனை நடத்தப்படுகிறபடினாலே அனைத்து விசுவாசிகளும் கர்த்தருடைய ஊழியர்களும் ஒத்துழைத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் அருமையான விசேஷமாக இந்த நாட்களிலே நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் கேட்டு இந்த ஆராதிக்க தேவாலயத்தில் கூடி வரும்படி மறுபடியும் கர்த்தர் நமக்கு உதவி செய்தபடினாலே ஒரு விஷயம் நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல பிதாவே, உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம். உங்களுடைய விலையேறப்பெற்ற நாமத்தை நாங்கள் சொல்லி கையெடுத்து துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற விலையேறப்பட்ட நாமத்தினால இந்த நாட்களில் ஆண்டவரே எவ்வளவோ போராட்டங்கள், பிரச்சனைகள், சில மாதங்களாக ஆராதிக்க முடியாமல் அநேகர் தவித்து வந்த சூழ்நிலையில் ஒரு விடுதலையின் செய்தியை அருமையான விசுவாசிகள் கேள்விப்படவும் இந்த வாரம் முதற்கொண்டு ஆண்டவரே ஆலயங்களிலே ஆராதனை ஆரம்பிக்கவும் எங்கள் ஆண்டவர் இரக்கம் பாராட்டினதுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தொடங்கி இருக்கிற இந்த ஆராதனை ஆகப்பட்டது இன்னும் பரிபூர்ணமாக நிபந்தனை இல்லாமல் விடுதலையோடு ஆண்டவருடைய திருச்சபையில வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதிக்கக்கூடிய விடுதலையை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்மை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கட்டளையிட வேண்டுமாக இந்த நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதித்தரலாம். நடக்கவிருக்கிற ஊழியங்கள், எல்லா ஆராதனைகள், எல்லா ஊழியர்களை எல்லாவரையும் கர்த்தர் உற்சாகப்படுத்தும். தேவ கிருபையினாலே மூடிக்கொள்ளும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த நாட்கள் அப்படியே செய்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். விசேஷமாக நாட்களில் இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலையும் கூட ஊழியர்களையும் விசுவாசிகளையும் தொடர்ந்து கர்த்தர் பலப்படுத்தும்படியாக விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி விசுவாசிகளை கொண்டு, ஊழியர்களை கொண்டு கர்த்தர் அற்புத அடையாளங்களை தேசத்தில் செய்யும்படிக்கு தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படிக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை கொண்டு நிரப்பும்படிக்கு அதற்காக நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, எங்களை ஒருவரையும் மறுபடியும் உடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக தகப்பனே, இந்த நாட்களிலே ஆண்டவரை இவ்வளவு நெருக்கடிகள் மத்தியிலையும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசிகளால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களால் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி வல்லமையான வரங்களினாலும் கிருபைகளினாலும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாட்களிலே பரிசுத்த வல்லமையினாலும் நிரப்பி அருள வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஊழியர்களையும் விசுவாசிகளையும் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில கர்த்தர் தம்முடைய வல்லமையினால நிரப்புவீராக. அங்கங்கே இருக்கிற பிள்ளைகள், வீடுகளில் இருந்து ஜெபிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஜெபித்து காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையான வரங்களையும் கிருபைகளையும் கொடுத்து அவர்களை அலங்கரித்து அவர்கள் மூலமாக கர்த்தர் அற்புத அடையாளங்களை நடப்பிக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியே செய்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக இந்த நாட்களிலும் எப்படியாகிலும் சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும். நிறைய பேர் இந்த நாட்களில் பலவிதமான போராட்டங்களில் சிக்கொண்டு தவிக்கிறார்கள். அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வாசல்களை கர்த்தர் திறந்தருளும்படிக்கு அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய குமாரனை இந்த பூமிக்கு எங்களுக்காக அனுப்பி தந்தீர். அதுதான் மகாபெரிய நற்செய்தி, சுவிசேஷமாக இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து என்கிற உம்முடைய நாமத்தை நாங்கள் சுவிசேஷமாக அறிவிக்கும்படிக்கு இந்த நாட்களில் ஒவ்வொருவருக்கும் கிருபையை தந்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தேவனுடைய கிருபை வெளிப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறோம். சுவிசேஷத்தினுடைய வாசல்கள் திறக்கப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறோம். எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் எப்படியாக நாங்கள் இந்த சுவிசேஷத்துக்கு பாத்திரவான்களாக, சுவிசேஷத்தை சொல்லும்படிக்கு, சுவிசேஷத்தின் வல்லமையை வெளிப்படுத்தும்படிக்கு, சுவிசேஷத்தின் சத்தியத்துக்காக சாட்சியாக நிற்கும்படிக்கு அருமையான பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தி தைரியப்படுத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் எழும்பி சுவிசேஷ பணியை செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டும். நாமத்தை பரிசுத்தப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக இந்த நாட்களில் பலவிதமான வியாதிகள், பலவிதமான நோய்கள், பலவிதமான நெருக்கடிகள் கூடவே சேர்ந்து இந்த கொரோனா என்கிற வாதை இவைகளின் மத்தியில் கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டுமாக, கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டுமாக. ஆகையால் பொல்லாப்புனுக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன ஆண்டவர் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்த பொழுது அநேக வியாதிஸ்தர்களை தொட்டு சுகமாக்கி இருக்கிறார். அப்படிப்பட்ட அற்புதமான அடையாளங்கள் இந்த கடைசி நாட்களில் நடைபெறவும், எந்த வியாதியையும் கர்த்தர் சுகமாக்கி போடவும், எல்லா வியாதியின் கூறுகளும் அழிக்கப்படவும், விசுவாசிகள் எழும்பி அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தருக்காக செய்யவும் கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேசம் முழுவதும் இந்த வாதையினாலே அகப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில கர்த்தருடைய வல்லமை இந்த நாட்களில் வெளிப்பட்டு இப்படிப்பட்ட வாதை, பலவிதமான நோய்கள், பலவிதமான பிரச்சனைகளுக்கு அடிமைப்பட்டிருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வல்லமை நம்முடைய பிள்ளைகளை கொண்டு எழுப்பி கர்த்தர் அப்படியே நடப்பிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்கிறபடினாலே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம், 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 சோத்ராம். அடுத்தபடியாக ஒரு முக்கியமான ஜெப குறிப்புக்காக நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். இந்த உலகம் முழுவதும் இந்த வாதையினால அகப்பட்டு பயத்தினாலும் நடுக்கத்தினாலும் மக்கள் தவித்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில நாம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஒரு பெரிய விடுதலையை உலகத்தில், தேசத்தில், இந்தியாவில், தமிழ்நாட்டில் இந்த வாதை இல்லாமல் முற்றிலும் அளிக்கப்படும்படிக்கு மறுமணப்பட்டவர்களாக எல்லாரும் சேர்ந்து அப்படியே கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ண போகிறோம். மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம். உலகம் முழுவதையும் இந்த நாட்களில் கொரோனா என்கிறதான இந்த வைரஸ் எல்லா ஜனங்கள் மத்தியிலும் ஆண்டவரே பயமுறுத்தி கொண்டிருக்கிறதப்பா. எல்லாரும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறதான இந்த வேளையில எல்லாருடைய பயத்தை கர்த்தர் நீக்கி போட்டு இந்த வாதை முற்றிலும் அழிக்கப்படும்படிக்கு, உலகத்தை விட்டு அது வெளியேற்றப்படும்படிக்கு, முற்றிலும் அழிந்து போகும்படிக்கு கர்த்தர் இறங்கி உடைய வல்லமையை அனுப்பி கொடுத்து உடைய பரிசுத்தமான நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமாக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, பயத்திலிருந்தும் திகிலிருந்தும் ஆண்டவர் தாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்து நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்யும். இந்த பரிசுத்தமான நாமத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மரண பயத்திலும் வேதனையிலும் இருந்து தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பரிபூர்ண விடுதலை கர்த்தர் கட்டளையிட வேண்டுமாக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் பிரிந்து இழந்து தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், அவர்கள் யாரா இருந்தாலும் சரி, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தி ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்தி நடத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் அப்படியே செய்யுங்கப்பா. உன் நாமத்தை பரிசுத்தப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்யறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம், 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 சோத்ரம். விசேஷமாக இந்த நாட்களில் ஆஸ்பத்திரியிலும் வீடுகளிலும் இந்த வாதையினாலே தனிமைப்படுத்தப்பட்டவர்கள், அவர்கள் மனமுடைந்து போகாதபடிக்கு அவர்கள் தைரியமாக இருக்கவும், அவர்களை பராமரிக்கிற, அவர்களுக்கு உதவி செய்கிற டாக்டர்ஸும் நர்சஸும் மற்றும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியும் இந்த நாட்களில், இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு விஷயம் உடைய கரத்தில் மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே,
விசேஷமாக இந்த வாதையில சிக்குண்டு அதில் ஆண்டவரே அகப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த நாட்களில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்களுடைய தனிமை அவர்களை பாதிக்காதபடிக்கு அவர்கள் ஆண்டவரே திடப்படுத்தப்படவும், பலப்படுத்தப்படவும், தைரியப்படுத்தப்படவும் கர்த்தர் உதவி செய்யும். அவர்களுக்கு தனிமை என்கிறது ஆண்டவரே அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறாதபடிக்கு அந்த நேரத்தில் அவர்கள் பலவிதமான காரியங்களில் ஈடுபடவும், விசேஷமாக கடவுளோடு நெருங்கி இருக்கவும் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதுக்கு உதவி செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை வைத்தியம் பார்க்குற டாக்டர்ஸ்கள், நர்ஸுகள், சம்பந்தப்பட்ட எல்லாரையும் கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் பெரிய காரியங்களை செய்யும், தொடர்ந்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் அப்படியே செய்து நம்முடைய பரிசுத்தமான நாமத்தை மையப்படுத்த போறதுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு ஜெப குறிப்பு, விசேஷமாக நம்முடைய இந்தியா தேசத்தில் இருக்கிற தலைவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தேசத்தில் இருக்கிற தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிரதமர் மற்றும் சம்பந்தப்பட்டவர்கள், ஆண்டவரே, எம்எல்ஏ, எம்பிக்கள், அமைச்சர்கள் எல்லாருக்காக ஜெபம் பண்ணுகிறோம். முதலமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜனாதிபதி, கவர்னர்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். கலெக்டர்ஸுக்காக ஜெபிக்கிறோம். நீதிபதிகளுக்காக ஜெபிக்கிறோம். வக்கீல்களுக்காக ஜெபிக்கிறோம். போலீஸ் இலாக்காவுக்காக ஜெபிக்கிறோம். மருத்துவ இலாக்காவுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா சம்பந்தப்பட்ட எல்லா அதிகாரத்துக்குட்பட்ட எல்லாருக்காக ஜெபம் பண்ணுகிறோம். எல்லா அதிகாரத்திற்கும் மேலான அதிகாரம் உடையவர் நீங்கப்பா. இவங்களுக்கெல்லாம் நல்ல ஞானத்தை கொடுங்க, நல்ல கிருபைகளை கொடுங்க. சரியானபடி இந்த தேசத்தை நடத்தக்கூடிய நல்ல ஞானத்தை கர்த்தர் கொடுத்து நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தின் குடிகள் சமாதானத்தோடும், மகிழ்ச்சியோடும், சந்தோஷத்தோடும் குடியிருக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் கட்டளையிட வேண்டுமாக ஜெபிக்கிறோம். அதற்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகள், நல்ல திட்டங்களை கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தேசத்தில் இருக்கிற எல்லா அழிவுகள், பலவிதமான கிரியைகள் எல்லாம் மாற்றி போடுகிறாங்க. சத்துரு கொண்டு வருகிற எல்லா பிரச்சனைகள், மனுஷ கொலைபாதக ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கண்டித்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமை தேசத்தில் வெளிப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தும், ஆசீர்வதியும். இந்த நேரத்தில் ஜெபத்தில் பங்கெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து அவருடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து நாட்களில் குடும்பமாக விசுவாச பிள்ளைகளை நீர் ஆதரித்து நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும், காத்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இம்மட்டும் தேவ சமூகத்தில் இருந்து சில நிமிஷங்கள் ஜெபிக்க ஆண்டவர் நம்ம கொடுத்த கிருபைக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து கர்த்தர் தாமே உங்களை ஜெபத்திலே நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் காத்து நடத்துவாராக. இந்த நாளிலும் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வேத பகுதி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வசனம்தான். சிந்திப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். இப்படி இருக்க சொல்லி ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஒரு புது சிருஷ்டியா இருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் தேவன் ஒரு புதிய சிருஷ்டிப்பை உண்டு பண்ணுகிறார். அதை நாம் அறியணும். ஏதோ இது ஒரு மார்க்கம், மதம் அல்ல. ஒருவன் கிறிஸ்துவனிடத்திலே வந்தால் அவன் புதிய பாத்திரமாக, புதிய சிருஷ்டியாக மாற்றப்படுகிறான் என்று அறிய வேண்டும். அதற்கு தான் தேவ வசனம். ஆண்டவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி வசனத்தினாலே ஒரு மறுபிறப்பை உண்டு பண்ணுகிறார். அந்த மறுபிறப்பின் வாழ்க்கை துவங்குகிறது. அது தொடங்கி தேவனே அதை நடத்துகிறார். அதை நாம் அறிந்து இருக்கிறோம். திரும்பவும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்ள நாளிலே கர்த்தர் என்னை தைரியப்படுத்தி இருக்கிறார். நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவர் புதிய சிருஷ்டிப்புக்காக அழைக்கிறார். பழையவைகள் இருந்தது,
அது எதுவுமே சமாதானத்துக்கானவைகள் அல்ல. அது எதுவுமே ஆசீர்வாதத்திற்காகவோ நன்மைக்கு எதுவானதோ அல்ல. அதனால பழையவைகள் இருக்கிற வர ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சமாதானம் கிடையாது. அப்போ பழையவைகள் ஒழியும். எப்போ ஒழியும்? இயேசுக்குள்ளதான் ஒழியும். இயேசுநாள் சொன்னார், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். இயேசுவை விட்டுட்டு வேற எந்த வழியும் கிடையாது. பெரிய சிலர் சொல்லுவாங்க, நான் பெரிய ஊழியக்காரனை ஞானஸ்தானம் எடுத்தேன். பெரிய ஊழியக்காரனை ஞானஸ்தானம் எடுத்தது இல்ல, இயேசுவை உனக்கு தெரியுமா சொல்றார். இயேசுனார், உங்களை நான் அறியங்கிறார். என்ன கூட்டம்? நான் அப்போ உங்க கூட இருந்தேன், நீங்க பிரசவம் பண்ணதை கேட்டேன், நீங்க சாப்பிடும்போது கூட இருந்தேன், இதெல்லாம் சொல்லுல. நான் பெரிய காரியத்தை இல்ல, நீ தேவ சித்தம் செய்தியா? அதான் ஆண்டவர் கேட்கிறார். அப்போ ஆண்டவருடைய சித்தம் செய்ய நம்மை அழைத்திருக்கிறார். இதை நாம் அறிய வேண்டும். ஒருவன் கிறிஸ்தவன் என் வழியாய் பிரவேசித்தார். இயேசு வழியால் பிரவேசிப்பதுனா என்ன? அவரை காண வேணும். சோத்திரம். சகேயு ஆயக்காரனா, ஆனா அவன் இயேசுநாதரை பார்க்கணும் ஆசை இருந்தது. அதனால அவன் மரத்து மேல ஏறி இருந்தான். இயேசுநாதர் அவனை கண்டுபிடிச்சார். இப்படிதான் நம்மையும் கண்டுபிடிச்சிருக்கார். ஒளிஞ்சிக்கிட்டு பார்க்கறதுக்கு, நம்ம பின்னாடி இருந்து பார்க்கறதுக்கு, நேரடியாக வர பயப்படாம இயேசு நல்லவர் இல்ல, நீ எனக்கு வேணும் அப்படின்னு ஆண்டவன் இறங்கி வா, அவன் வீட்டுக்கு எனக்கு வரணும் அப்படின்னு கூப்பிட்டார். உடனே அவன் கூட்டி சந்தோஷமா கூப்பிட்டு போனான். அவன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இயேசுவை வராம அவன் எந்த ரட்சிப்பும் வராது. இயேசு வந்தால் அவர் ஆலோசனை கொடுத்தார், அவன் கீழ்ப்படினான். என்னப்பா அவன் வந்த உடனே சொல்லிட்டான், நான் சம்பாதிச்ச தனியாயமா சந்தையை திருப்பி கொடுத்துறேன்ட்டான். ஒரு மனம் திரும்பல் உண்டாச்சு. அப்போ அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இயேசுவின் வழியாய் ரட்சிப்பு, இதை தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம். இப்போ இயேசுவிடம் வராம வேற எந்த வழியா வந்தாலும் ரட்சிப்பு இல்லை. வேறு வழியாய் வருகிறவன், ஆட்டுத்தொழுவத்துக்குள்ள வாசல் வழியா பிரவேசிக்கிறவன் மேய்ப்பன், வேறு வழியா ஏறுகிறவன் கள்ளன். அப்போ கர்த்தருடைய வசனங்களை நாம் ஏற்றுக்கொள்வதுதான் இயேசுவை ஏற்றுக்கொள்வது. நான் அவனில் நிலைத்திருப்பேன், அவன் என்னில் நிலைத்திருப்பான். எப்போ? என்னுடைய வார்த்தைகள் அவனில் இருக்கும் பொழுது. இப்போ ஆண்டவருடைய வார்த்தைகள் தான் நம்மை மாற்றுகிறது. ஆண்டவர் அழைக்கிறார், பேதுருவை வாகத்து கூப்பிடுறார். பேதுருவே, அவன் மீன் பிடிக்கிறான். மீன் பிடிக்கிறவன் இன்னைக்கு ஒரு நாள் தோத்து போயிட்டான். ஆண்டவர் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்குனார். உடனே அவன் பிரமிச்சு போயிடுறான். ஐயோ அப்படின்ட்டு. ஆனால் அவன் சொல்ற, மீன் பிடிச்சது போதும், மனுஷனை பிடிக்கிறவரா மாற்றம் வாங்குறார். புது சித்திப்பு. மீன் பிடிச்சிருந்தா இல்ல, ஒரு மாற்றம். அந்த மாற்றம் அவனுக்குள்ள வந்தது, அவன் திரும்பி வந்தான். இப்படிதான் ஆண்டவர் நம்மை பிடித்திருக்கிறார். அப்ப இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் புது சித்திகளாக இருக்கிறோம் என்பதை நாம் ஒரு விஷயம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு வசனம், யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். என்ன? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசுவை விசுவாசிக்கிறவன் கெட்டு போறவன் கிடையாது. விசுவாசிக்கிறதுனால எவனும் கெட்டு போக மாட்டான். ஆனா விசுவாசித்து வரணும். இப்போ விசுவாசி வரும்போது ரட்சிக்கப்படுவான் என்று ஆண்டவரே சொன்னார். என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அவன் கெட்டு போறவன் கிடையாது. தேவனை தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போறதே கிடையாது. அவர் நித்திய ஜீவனுக்காக ஆயத்தமாக்கப்பட்டவன். அதான் புது சிருஷ்டி. பழைய சிருஷ்டி எல்லாம் சாவோட சரி, செத்து போதோட சரி. புதிய சிருஷ்டிப்பு நித்தியத்துக்கு போறவன். அவன் மரணத்தை பார்க்க மாட்டான். மரணம் தேவனத்துல சேருகிற வழி. அப்ப இதுதான் புதிய சிருஷ்டிப்பு. இன்னொரு வசனத்தை ஆண்டவரே சொல்றது. பாப்பா யோவான் சுவிசேஷத்தை படிக்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதுவும் நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம். அவருடைய நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும்
தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். மற்றவங்க எல்லாம் யார் பிள்ளைகளோ? இப்போ தேவனுடைய பிள்ளைகளாய் மறுபிறப்பு அடைவதற்கு தான் தேவன் அழைத்திருக்கிறார். இந்த மறுபிறப்பின் வாழ்க்கை ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். அப்ப நாம இயேசுவை ஏத்துக்கிட்டா புதுசுதான். ஒருவேளை சில காரியம் வித்தியாசமா இருக்கான பிசாசு வந்து இல்ல நீ பழைய ஆளுதான் அப்படின்னு சொல்லுவான். இல்ல, தேவனுடைய வசனம் உனக்குள்ள இருக்கு மட்டும் கட்டாயம் உன்னை உடைச்சு சரி பண்ணிடும். புறம்பான மனுஷன் அழிக்கப்பட்டார், உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படுவான். புறமான மனுஷனை ஏன் அழிக்கணும்? இப்போ உள்ளான மனுஷன் வளர்றதுக்கு தடையா இருந்தால் அழிக்கத்தான் செய்யணும். அது ஆண்டுடைய காரியம். இப்போ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின. பழைய காரியம் கிடையாது. பழைய காரியம், பழைய பாவம், பழைய சந்தோஷம் இதெல்லாம் இல்லை. புதுசா ஒரு ஆசீர்வாதம். அதான் ஆண்டவர் சொல்றார், உலகத்துல இருக்கும், நீங்கள் உலகத்தார் அல்ல, இல்ல நான் உலகத்தான் தான் அப்படின்னா உலகத்துல தான் இருக்க முடியும். நீங்க மறுபிறப்பு அடைய முடியாது. ஒரு மனுஷன் வந்தான் நல்ல வாலிப வயசுல, ஆண்டவரே நான் நித்திய ஜீவன் அடையணும், நான் என்ன செய்யணும் கேட்டேன். நீ கற்பனை கை கொள்ளணும். நான் சின்ன வயசுல இருந்தே கை கொள்ளணும். ஆண்டவர் சொன்னாரு, சரிப்பா உன்னுடைய சொத்தெல்லாம் வித்து இல்லாதவனை கொடுத்துட்டு ஏன் பின்னால வா, அப்போ உனக்கு பரலோகத்துல பொக்கிஷம் உண்டாயிருக்கனாரு. அவ்வளவுதான், ஓடி போயிட்டான். அவனுக்கு திருப்பி வர மனசு இல்லை. அப்படின்னா அவன் பழைய ஆளா இருந்து இயேசுவை பின்பற்ற முடியாது. பழச ஒழிக்கணும். அப்போ பழச தூக்கி போடு. இப்போ அவனுக்கு முடியல. அவன் சந்தோஷ தூக்கத்தோட போயிட்டான். சொல்லும்போது இப்போ ஐஸ்வர்யமா இருக்கிறவன் பாரு என்ன பிரச்சனையா இருக்குது. ஆனா இன்னொரு ஐஸ்வர்யம்னா பாருங்க, அவருடைய பேரு சவுலு. அவர் கிறிஸ்தவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தாரு. தொந்தரவு கொடுத்து ரொம்ப வேகமா பக்கத்து ஊர்லயுமே ஒரு தொல்லை கொடுக்கணுன்னே புறப்பட்டு போனார். வேகமா போனார். ஆனா மனசுக்குள்ள ஒரு காரியம் தான், கஷ்டமா சரியா தப்பான்னு போயிட்டே இருந்தாரா. ஆண்டவர் சந்திச்சார். எப்படி சந்திச்சாரு? வானத்துல இருந்து ஒரு ஒளி அவர் மேல அடிச்சது, கண் தெரியாம போச்சுது. 2 கண்ணம் போன பிறகு இவர் யாருக்கு என்ன செய்வார், யாருக்கு என்ன பண்ண முடியும்? அப்போ ஆண்டவர் பேசுறார், சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துறாங்க. அவர் அப்ப நீ யார், நீ துன்பப்படுத்த இயேசு நான் தான் பாடினேன். உடனே சொல்றாரு, நான் என்ன செய்யணும்? அதாங்க புது சிருஷ்டிப்பு. அதுவரை அவர் இந்த நியாயப்பிரமாணத்தை படிச்சு அதுபடி இருக்கா இதுபடி இருக்கா, அவனை கொல்லு இவனை கொல்லு இப்படி அலைஞ்ச ஆளு அன்னைக்கு இயேசுநாதரை ஏத்துக்கிட்ட உடனே அவரு காரியம் போச்சு. நான் என்னப்பா செய்யணும் அப்படின்னாரு. இதாங்க புது சிருஷ்டிப்பு. எனக்கு அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும் இல்லப்பா, இது உங்களுக்கு வேணுமா, நீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறதுதான் புதிய சிருஷ்டிப்பு. இந்த புதிய சிருஷ்டிப்பு இருந்தா தன்னால தெரிஞ்சு போயிடும். நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு வசனத்தை கூட நான் சொல்றேன். கலாத்தியர் 1:4 படிச்சிருப்போம். கலாத்தியர் 1:4 சரி இன்னொருத்தர படிக்கலாமா? இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று நம்மை விடுதலையாக்கும்படிக்கு. நல்லா கவனிங்க. இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்ச பிடியிலிருந்து விடுதலை ஆகணும். படிக்கலாமா? படிமா. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார். எதுக்கு? பூமியில இவங்களோடு ஒட்டிட்டு இருக்கவா? இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுதலையாக்கும்படிக்கு, அதுல இருந்து விடுதலை ஆகணும். இதுக்காக பிதாவின் சித்தப்படி தம்மை ஒப்பு கொடுத்தார். இப்ப இயேசுநாதரை ஏத்துக்கிட்டா இந்த உலகத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படுகிறாய். அதுதான் காரியம். உலகத்தின் பிடி பிடிக்கலாம், திரும்ப திரும்ப பிடிக்கலாம், அழுக்கு போடுற மாதிரி. ஆனா அதுக்கு அடிமைப்பட மாட்டேன். இதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். கொலோசியர்ல ஒரு வசனம் இருக்குது, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. என்ன வசனம் கண்டுபிடிச்சிருவீங்களா? இப்ப இருளிலிருந்து நம்முடைய ஆட்சி இல்லை, இருளிலிருந்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு, இருளின் அதிகாரத்துக்கு. எத்தனை வசனம்? கொலோசியர் 1:13 வசனம் படிமா. இருளின் அதிகாரத்தினின்று, இருளின் அதிகாரம். அது இதுவரை இருளின் அதிகாரம் தான். அதுபடி நம்ம விருப்பப்படி நடக்கிற ஏதோ ஒரு அதிகாரம் பண்ணிட்டு இருந்தது.
அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்துட்டு இருக்கோம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி. இப்ப அதிகாரம் இல்ல, நீ பயந்துக்க கூடாது. அதிகாரம் இல்ல, முடிஞ்சு போச்சு. சிலுவையில அவர் கதையை முடிச்சிட்டாரு. இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்போ எந்த ராஜ்யத்துல இருக்கிறோம்? இருளின் அதிகாரத்திலிருந்து வெளியே வந்தாச்சு. இப்போ இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்துக்குள்ள நீ எப்படி இருக்கிற? புது சிருஷ்டியா இருக்கிற. பழையவைகள் இல்ல. பழையவைகள்ல என்ன இருக்குது? திங்கணும், குடிக்கணும், இதுதான் பழையது. ஆனா இப்போ வேற. இப்ப எப்படி? நான் சந்தோஷமா இருக்கணும், நான் சமாதானமா இருக்கணும், நான் நீதியா இருக்கணும். இதுதான் புதிய பிறப்பு. இந்த புது அபிஷேகத்துக்கு அல்லது புதிய வாழ்க்கைக்கு தேவன் நம்மை தெரிந்து விட்டார். நீ என்ன தெரிஞ்சுக்க தெரியாது, நான் உன்னை தெரிஞ்சுக்கல, நீ என்ன தெரிஞ்சுக்கல, நான் தான் உன்னை தெரிஞ்சுக்கல. எதுக்காக? புது சிருஷ்டியா இருக்கிறது இருக்கு. அப்போ இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை ஆக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். இப்ப எந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கீங்க? இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். ஹல்லேலூயா. இதற்கு சந்தோஷப்படணும். ஐயோ இது இல்லையா அது இல்லையா? இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் என்ன? அதுக்குள்ள இருக்கிறதான் சமாதானம். ஒரு வசனம் சந்தோஷமா படிக்கலாமா? ரோமர் நிறுவம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமா இருக்கிறது. புசிப்பும் குடிப்பும் இந்த உலகத்துல உள்ளது. நான் இதுதான் பரலோகம் நினைச்சிடக்கூடாது. புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கு. இதான் புது சிருஷ்டிப்போ நமக்குள்ள உண்டாக்குது. இது இல்லாட்டா நம்ம பார்த்து அவனும் கிறிஸ்தவன் சொல்ல மாட்டான். அப்போ கிறிஸ்துவை காட்டுவது என்னன்னா நீதி, சமாதானம், சந்தோஷம். இதே கடவுள் நமக்குள்ள உருவாக்கும்படிக்கு தான் இந்த வாழ்க்கையில தன்னுடைய வார்த்தைகளை தந்துக்கிட்டே இருக்கிறார். வசனத்தை கொடுத்து கொடுத்து புதிய சிருஷ்டியா உருவாக்கிட்டே இருக்கிறார். அதுக்கு இடம் கொடுக்கணும். அப்போ தேவன் புது சிருஷ்டியா மாத்துகிறார். புது சிருஷ்டியா மாத்திர தெரிஞ்சு போயிடும். இந்த கிறிஸ்தவங்களுக்கு ஒரு பட்டணத்துல பேர் வச்சாங்க. கிறிஸ்தவங்களே அவங்களே பேர் வச்சுக்கல. அந்த ஊர்ல இருந்தவங்கலாம் சேர்ந்து பண்ணிட்டாங்க. படிக்கலாமா? அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று என்கிற பெயர் வழங்கிற்று. அப்போ சீஷர்கள் உபதேசம் பண்ணாங்க, இயேசுநாதரை பத்தி சொன்னாங்க. சொல்ல சொல்ல இவங்களுக்கு பேர் கிறிஸ்தவனை வச்சுட்டாங்க. அப்போ கிறிஸ்துவை போன்ற வார்த்தைகள், கிறிஸ்துவை போன்ற வாழ்க்கை வாழும்போது இவங்க இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லும்போது இவங்க பேரே இயேசுன்னு வச்சுட்டாங்க. சில இடங்கள்ல சில அக்காமாருக்கு பேர் ஏசக்கா வர்றாங்க, ஏசன்னா வர்றாங்க. அதுபோல கிறிஸ்தவர்கள் என்று பேர் வைத்தார். அப்படியானால் நாம் கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டியா இருக்கிறதான் கிறிஸ்தவம். அப்படி இல்லாம ஞான ஸ்நானம் எடுத்து அதை பண்ண இதை பண்ணல. நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறியா? கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயிட்டே இருக்கணும். பழைய மனுஷன் அழிய 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 புதிய மனுஷன் உருவாகிட்டே இருப்பான். அப்போ இந்த புதிய சிருஷ்டிப்பு இருக்கும்போதுதான் நாம எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா கிறிஸ்துக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறான், தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிறான், தேவனுடைய வல்லமைக்குள்ள இருக்கிறான், தேவனோடு இருக்கிறான். எம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். இயேசு என்றால் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். கூடவே இருக்கிற தேவன். பவுல் சொல்றார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்போ ஜீவனாகிய கிறிஸ்துவோடு ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அவன் இந்த பூமியில வர்ற அதுக்கு இதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் இவைகளின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும்படியாக கர்த்தரே நம்மோடு கூட இருந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். ஒரு மனுஷன் கிறிஸ்துவோடு இருந்தா வாசனை வீசும், இயேசுவின் வாசனை இருக்கும், தெரியாம போக முடியாது. கர்த்தர் ஒரு மனுஷன் இருந்தா கர்த்தர் அவனை பயன்படுத்துவார். பேதுரு போனாராம்,
தெருவில் போனாராம். பக்கத்துலாம் வியாதியத்தை படுக்க வச்சாங்கன்னா சுகமாயிடுச்சான். எப்படி நடக்குது? இயேசுவினுடைய ஜீவன் நமக்குள்ள வெளிப்படும் போது அது கட்டாயம் சிலருக்குள்ள தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தும். இப்படிப்பட்ட கிறிஸ்துவர்களாய் தேவனை அழைக்கிறார். அதுக்கு பயப்படுது, இதுக்கு பயப்படுதில்ல. அது உலகத்தான் பயப்படணும். நீ ஏன் பயப்படுற? நீ கிறிஸ்தவன், நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவன், இந்த பூமிக்குரியவன் இல்ல. இந்த பூமிக்குரியவன் தான் இந்த பூமிக்குரியது பிடிக்கும். தேவனுடைய ராஜ்யம் பிசாசு தொட முடியாது. இப்போ தேவனுடைய வல்லமையை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் தங்களை காத்துக்கொள்ளணும். அழைக்கப்பட்டது, தெரிந்து கொள்ளப்பட்டது எல்லாம் உண்மை. ஆனா இங்கே நிக்கணும். அங்க நல்லா இருக்கு, பச்சையா இருக்கு, நீ போனா போச்சு. அப்ப அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல் எல்லாம் நல்லா இருந்தாலும் நம்முடைய வில், நம்முடைய தெரிந்து கொள்ளுதல், நம்முடைய மனதில் கடைசியில் ஒப்பு கொடுக்கிறது யார் பக்கம் அப்படிங்கிறது தான் நம்முடைய காரியம். அப்போ அந்த ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா அவர் நம்ம நடத்துவார். அதனால தான் பவுல் ஈஸியா சொல்லிட்டாரு, இது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். இதுதான் கிறிஸ்தவம். இப்படி இருக்கும்போது கிறிஸ்துவே உனக்குள்ள வாழ்ந்தா யார் உன்னை எதிர்க்க முடியும்? அல்ல யார் உன் தடையா இருக்க முடியும்? முடியாது. அப்ப எல்லாம் ஆண்டவர் சொல்ற மாதிரி அன்றைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு உடையவர்களோ அவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடைபெறுது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப எது ஆணுக்கு வந்தாலும் அது நன்மையா மாறும், தீமையா வந்தாலும் அது நன்மையா மாறும், பிரச்சனை வந்தாலும் அது ஆசீர்வாதமா மாறும், அழுகையின் பள்ளத்தாக்கு வந்தாலும் நீரூற்றா மாறும். எல்லாம் தேவன் செய்கிறார். அப்ப நீ என்ன பொறுமையா பார்த்துட்டு இருக்கணும். அப்ப என்ன சும்மா இருக்க கத்துக்கணும். இயேசுவோடு கூட சொன்னா செய், சொல்லடா சும்மா இருக்கு. ஆனா ரொம்ப கஷ்டம். இந்த எரேமியாவுக்கு ஆண்டு சொல்றாரு, வாயை திறந்தா பேசு, இல்லைன்னா ஊமையாரு. இருக்க முடியுமா? 4 பேர் கதையெல்லாம் பேசுறான், கண்டதையும் பேசுறான், முட்டாத்தனமா பேசுறான். நான் நடுவில் உட்காந்துருக்கேன். ஆனா ஆண்டவர் வாக்கு தராட்டா பேசுனா நானும் முட்டாத்தனமா தான் பேசிட்டு இருப்பேன். அப்போ தேவன் சொல்லுறது கீழ்ப்படியணும். இதுதான் புதிய சிருஷ்டிப்பு. ஆனா இந்த புதிய சிருஷ்டிப்பு வாழ்க்கை எப்படி தெரியும்? அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய கிரியை, அவனுடைய பேச்சு எல்லாம் அவனை அல்ல, அவனை ஆட்கொண்டவர் மூலமாய் அவனுக்குள்ள இருந்து வெளிப்படுது. அதெல்லாம் ஒரு சவால். பவுல் சொல்றார், என் பிரசன்னத்துல தான் ஏன் சுவிசேஷம் வருதுங்கிறார். காரணம் அவர் தன்னை தனியா வைக்கிற இயேசுவோடு கூட இணைத்துக் கொண்டார். அப்போ கர்த்தரோடு சேர்ந்து இருக்கிறவன் அவருடைய ஒரே ஆவியா இருக்க. 2 பேர் இல்ல. இப்போ பகல்ல ஒரு மாதிரி இருக்காங்க, ராத்திரி ஒரு மாதிரி இருக்காங்க. இது பழைய சிருஷ்டி பகல்ல, ராத்திரி புது சிருஷ்டி இல்ல, சில பொது சிருஷ்டி பகல. இதெல்லாம் இல்லையா, ஒண்ணு ஒரே மாற்றம். மறுபடி பிறந்தவர்கள் சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவடத்தை காணவே மாட்டான். ஆவியினாலும் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டா உள்ள போகவே முடியாது. ஜலத்தினால் ஆவியினால்னா நிறைய விளக்கலாம் சொல்ல. இப்ப இயேசுவனும் தெரியுமா? இயேசுடைய வாழ்க்கையில மாத்தி வெளியே கொண்டாரா? இருளிலிருந்து வெளியே கொண்டுட்டாரா? அவர் அப்படிதான், அதுக்கு தான் அழைச்சார். அப்ப அதுல போனோம். இங்க வந்துட்டு என் கூட இங்க வருவாரா? இல்ல, வரமாட்டார். அவரை கூப்பிட இடத்துக்கு நாம் போகணும் இல்லையா? அவருக்கு நாம கூப்பிட இடத்துக்கெல்லாம் அவர் வர முடியாது. ஒருவன் காதுள்ளவனா இருந்தா காதுள்ளவன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கூடாது. அப்போ கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதுபடி செஞ்சாதான் வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டாகும். அதை விட்டுட்டு நாமே தீர்மானம் போட்டுட்டு இப்படி பண்ண இப்படி செய்யறேன் இல்ல, நீ செய்யலாம், சந்தோஷம், உன் செய்கிற பலனெல்லாம் உண்டு. ஆனா ஆண்டவர் கொடுத்ததை நீ செய்தியா? அதை விட்டுட்டு எதையாவது செய்தியா? பாவத்தை விடுனா, பாவத்தையே வச்சுக்கிட்டு நீ நிறைய தர்மம் பண்ணுனா ஒன்னும் ஆகாது. அதை விடுனா, அந்த மாற்றத்தை கத்த செய்யறா. ஜீவனையே கொடுத்தார், உயிரையே கொடுத்தார். அவரை நம்பி அவர் பாதத்துல வந்துட்டா தன்னால ஓடி வெளிச்சம் வந்தா இருள் இல்லை. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. இருளா இருந்ததை பற்றி கொள்ளவில்லை. அப்ப இயேசுவனை பிடிச்சுக்கிட்டா ஒன்னிலிருந்து தேவனுடைய வல்லமை வெளிப்படும், வெளிச்சம் வெளிப்படும். எதுவும் உன் மேல வராது. யாரை ஏறி உட்காரலாம். என்ன பண்ணாலும் தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள இருந்து உன்னை மாத்திட்டே இருக்கும். பேதுரு பாருங்களேன், மீன் பிடிச்சாரு, ஆண்டவர் கூப்பிட்டாரு, ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு, மனுஷரை பிடி கூப்பிட்டாரு, வந்தாரு. வந்த பிறகு அவருடைய சுபாவங்கள் கொஞ்சம் இருந்தது. ஆனா அதை கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் உடைச்சு கடைசியில அவர் வந்துட்டு சொல்றாரு, ஐயா, இயேசுநாதர் பாடுபட்டது போல நாமும் பாடுபடுகிற சிந்தையை அணிந்து கொள்வோம் அப்படிங்கிறார்.
அதுக்கு முன்னாடி பாடலாம் வேணாம், கஷ்டம்லாம் வேணாங்க. அப்படியானால் இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்துட்டனா நீ புது சிருஷ்டி தான், நீ வெளிச்சம் தான், உனக்குள்ள ஜீவன் இருக்கிறது, உனக்குள்ள இயேசுவின் வாசனை இருக்குது, நீ எல்லாருக்கும் நல்ல மனவி சிறவனா தான் இருப்ப, உனக்குள்ள வெளிச்சம் இருக்குது, நீ நன்மை சிறவனா தான் இருப்ப, நற்கிரிகளை செய்யும்படிக்கு தான் உன்னை கண்டுபிடிச்சான்னு பூசா மாத்திருக்காரு. சும்மா படிச்சிருந்தீங்க உலகத்துல நீ நல்லா இருந்து சாவுறது இல்லை, உன் மூலமா ஆசைப்படும். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் 6 ஆசீர்வாதம் சூப்பரா இருக்கு. கடைசி ஆசீர்வாதம் உன் மூலமாய் சகல ஜாதிகள் ஆசை. என் மூலமா எவனுக்கு ஆசீர்வாதம்? எனக்கு என் பிள்ளைக்கு இல்லையா. இயேசுநாதருடைய சந்ததி பெருகும்படிக்கு தான் அவருடைய ஜீவனை கொடுத்தாரு. அந்த ரத்தம் தான் உனக்குள்ள வந்திருக்குது, அந்த ஜீவன் தான் வந்திருக்குது, அந்த ஜீவன் தான் அவனை மாற்றி இருக்குது. அந்த ஜீவன் அவருடைய சந்ததி பெறுகிறதுக்கு ஒப்பு கொடு. அப்போ கிறிஸ்துவில் இருந்தால் புதிய சுத்தியாரம், பழையவைகள் ஒழிந்து போயின. பழசு எதுவா இருந்தாலும் அவுட், அது இல்லை. அதுல ஒன்றும் செய்ய முடியாது. பெரிய படிப்பு இருக்கலாம், அல்ல ஞானம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், அதுலலாம் ஒன்றும் இல்லை. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு இருக்காத, அவர் தான் ஒரு மனுஷனை மாத்துறார், வாழ்க்கையை மாத்துறார், மனமுள்ளவனாய் மாற்றுகிறார், பயனுள்ளவனாய் மாற்றுகிறார். அப்போ கிறிஸ்துவுள் தான் புது சுத்தியாரம், பழையவைகள் ஒழிந்து போயின. இந்த கள்ளச்சாதம் வந்து இல்லைன்னா உன்ட்டு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லுவான், அது ஒழிஞ்சு போயிடும். ஆனா இயேசுவை விடாது. நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் எல்லாம் கொடிகள், என்னில் நிலைத்திருந்தா நீ கனி கொடுப்ப, என்னை விட்டுட்டா நீ காஞ்சி போயிடுவ. இயேசுவோடு இருந்தவருடைய வார்த்தையை பற்றி கொண்டிருந்தா புது சிருஷ்டியாய் காக்கப்படுவோம். அப்ப இந்த புது சிருஷ்டி வாழ்க்கை சும்மா இருக்காது, எதையாவது செய்யப்படும். கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில 3 காரியம் பெருக்கணும். படிச்சிருப்போம், கேட்டிருப்போம். 1 விசுவாசம். விசுவாசம் பெருகுனா சும்மா இருக்க மாட்டேன். விசுவாசம் வந்து ஒரு விசுவாசம் உள்ளவன் என்ன செய்வான்? எதையாவது செய்வான். வியாதிக்காரனை பார்த்து அப்ப ஜோம் பண்ணுவான். விசுவாசம் உள்ளவனா இருந்தா கட்டாயம் எதையாவது ஒன்று செய்வான். நோயை பியாயை தோர்த்துவான், எதாவது செய்வான், ஆறுதல்படுத்துவான். விசுவாசத்தின் அன்பு பிரயாசம். அன்பு இருந்தா அன்பினால அப்படி. இங்க அற்புதம்லாம் கிடையாது. அன்பினால பசியா இருந்தா சோறு கொடு, துணியிலன்னா ட்ரெஸ் கொடு, கஷ்டப்பட்டா கூட சேர்ந்து கொஞ்சம் பாடுபடு. இது அன்பின் பிரயாசம். அப்போ மைமையின் நம்பிக்கை. நம்பிக்கை என்னென்ன? இங்க உலகத்திலே இல்லை, ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு பல்லவத்துல. அந்த நம்பிக்கையா பொறுமையா காத்து இதெல்லாம் நம்ம மறிப்போம். முழு புது சிருஷ்டியா மாத்தி இப்ப தேவ சாயலா மாற்றுது. அப்ப தேவ சாயலா மாறும்போது நீ மனுஷன் இல்ல, நீ தேவனுடைய மனுஷன். ஒரு நாள் எல்லாம் சேர்ந்து பலதும் பேசி வச்சிருந்தானுங்க. சேவானுங்கிற ஒரு ஊழியக்காரன் முகத்தை பார்த்தா சூரியனை போல பிரகாசமா, தேவ தூதன் போல பிரகாசமா இருந்தான். இதாங்க தேவனுடைய பிரகாசம். இதான் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. யாரோ கொஞ்சம் பேர் கிடையாது, எந்த ஒருத்தருக்கு யாருக்கும் கொடுக்கல. இயேசுவே ஒளி, இயேசுதான் ஜீவன், இயேசுதான் சத்தியம். இயேசு உனக்குள்ள வேலை செய்ய விரும்புகிறார். இயேசு வேணுமா? இல்லை யாராவது டூப்ளிகேட் வேணுமா? டூப்ளிகேட் வேணாம். எசப்பா சிலுவையில் அறையப்பட்டவரும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தமா இயேசுவே நீங்க தான் எனக்கு வேணும் அப்படின்னு மனப்பூர்வமா. நான் சொல்றது கதையா கேட்டா ஒருவேளை முதல்ல அறிவுல கேட்டுக்கோ, அப்புறம் ஆண்டவர்கிட்ட சேட்டை இருந்ததுன்னா உன் இறுதி அதை உணரும். அப்படியே போயிட்டு இருந்தேன்னா அவர் ஆவியை தந்து உன்னை முழுசும் மாத்திருவா. கத்துடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. இயேசு கிறிஸ்து உன்னை விடுதலை ஆக்கிடுவார். அப்ப நீ பழைய ஆள் இல்ல, புது ஆளு. புது ஆளுன்னா புது வாழ்க்கை. புது வாழ்க்கைன்னு சொன்னா உலகத்து சொல்ற மாதிரி ஏகாசு அப்படி இல்லை. திரும்ப சொன்னேன், நீதி, சமாதானம், சந்தோஷம் இது உனக்குள்ள இருக்கிறத பார்த்து மற்றவன் கேட்பான். இந்த காலத்துல ஒரு சாட்சி கேட்டேன். ஒரு ஊழியக்காரன் இருந்தாராம், எப்போ ஒரு சந்தோஷமா இருப்பாங்க. அப்போ ஒரு பணக்காரன் பார்த்துட்டே இருந்தான். பார்த்துட்டு இருந்து இவரு ஐயா ஐயா நீங்க உங்க வீட்டுக்கு வரணும், நான் அப்படியா நீ வாங்க அப்படின்னு கூப்பிட்டுப்பா. வீட்டில் போனா வீடு மேலே ஓட்ட ஓட்டையே இருக்குது, என்ன இல்லை பாதுகாப்பு இல்லை. அப்படிப்பட்ட வீட்டில் அந்த ஆள் எப்படி சந்தோஷமா இருந்தாரு அப்படின்னா, இயேசு கூட இருந்தா சந்தோஷம். அப்போ கிறிஸ்தவனா இருந்தால் அவன் சந்தோஷமா தான் இருப்பான். 1ஆம் நூற்றாண்டுல ஒரு கதை சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். எவனா சந்தோஷமா இருந்தா பிடிச்சி போடுறாங்களாம் கிறிஸ்தவன் தான்ட்டு. கொரோனா பிடிச்சி போறாங்களே அந்த மாதிரி சந்தோஷமா இருந்தா இவன் கிறிஸ்தவன் தான் அப்படி பிடிச்சி போயிடுவாங்க. அப்போ பிடிச்சி போய் ஓத்திரப்படுத்தினாங்க. அவனுக்காக சந்தோஷத்தை விட முடியும்.
அதுபோல இந்த கடைசி நாட்கள்ல தேவன் நமக்கு பெரிய அழைப்பு கொடுத்திருக்கிறார். அதனால்தான் கிறிஸ்துவங்களா புது சிச்ச பழையவள் இல்ல, அதெல்லாம் ஒழிஞ்சு போச்சு. நீ புது ஆளு, உனக்குள்ள ஜீவன் இருக்குது, உனக்குள்ள இயேசு இருக்கிறாரு. அதனால எந்த தீங்கும் வர முடியாது. அது மாத்திரம் இல்ல, நீ புது சித்தியா இருந்து இந்த சுத்தில இருக்கிற ஜனங்களை அப்படி புதுசா மாத்துறதுக்கு எதையாவது செய்ய ஆண்டவரத்துல கேட்டுட்டே இருப்ப. அதுதான் ஜபம். எனக்கு வேணும், எனக்கு ஒன்று கேட்கணும் தான், அவசியத்தெல்லாம் கேட்கணும். ஆனா ஆண்டவரே கொரோனாவில் அழியக்கூடாதுன்னு ஜோம் பண்றோம். ஆனா பாவத்துல கண்ணு முன்னால எத்தனை பேர் சாவுறாங்க. ஆனா நமக்கு அதை குறித்து கவலை இருக்கா? இருக்குது. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் கவலை மறந்து போகுது. ஆண்டவரே நெருக்கத்தில் இருக்கிறோமே, நம்ம என்ன பண்றது? இல்ல, பெரிய காரியம். ஜனங்கள் கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவை தேவகுமார் அறிந்தா அவங்களும் புதிய சிசுகளா மாற்றப்படும் பொழுது இந்த கொரோனா பட்ட எல்லா பேயும் எல்லை விட்டு ஓடியே போயிடும். ஆகவே நான் மறுபடி பிறந்தவன், நான் கிறிஸ்தவன் என்ற நிச்சயத்தோடு கூட ஒன்றுக்கும் பயப்படாம உலகம் சொல்றதுக்கெல்லாம் காது காக்காதபடி, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நீ என்ன சொல்றீங்க கீழ்ப்படிந்து போவோமானால் நம்முடைய பாதைகள் தான் புதுசு புதுசா திறக்கும். சுவிசேஷத்துக்கு வாசல் திறக்கப்படும், திறந்த வாசல் உண்டாகும். சுவிசேஷத்துக்கு வாசல் இல்லை அப்படிங்கிற ஆண்டு சொல்றாரு. ஏன் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காத சிறுவத்தை பரிசு பண்ணி ஒர்ஷி பண்றியோ இல்லையோ, வசனத்தை பேசுனா யாரும் கேட்கறது யாரு அப்படின்னா, கேட்கறதுக்கு யார்? ஆள் நிறைய இருக்கிறான், அறுப்பு மிகுதி, அறுக்க ஆள் இல்லை. இதுதான் நம்முடைய காரியம். ஆக அண்ணனுடைய பாத்திர உட்கார்ந்து, ஆண்டவரே புதுசியா மாத்துறதுக்கு சந்தோஷம், இப்போ நான் இப்படிய சித்தம் செய்ய இந்த நடத்தி இந்த ஒப்பு கொடுத்தால் எல்லாத்தையும் மாற்றி தேவன் நம்ம கண்ணுக்கு முன்னால பெரிய புதுசா ஒரு பெரிய கூட்டத்தை கொண்டு வர தேவனாலே முடியும். ஐயோ, எங்க உலகத்துல என்ன பிரச்சனை? உலகத்துல நீ இருக்கிற வரை உனக்கு சோறு போடுறது ஆண்டவருடைய காரியம். துரோகிகளுக்கும் பாவிகளுக்கும் நன்மை செய்கிற தேவன் பிள்ளைய பட்டி போடுவார். ஜீவனையே கொடுத்த ஆண்டவர் நன்மை செய்ய முட்டுவார. அப்படி விசுவாசிக்க முடியலன்னா, முடியலையே ஆண்டவரேன்னு கேளுங்க. எல்லாருக்கும் விசுவாசம் இல்லையேங்கிறவ, எல்லாருக்கும் அந்த விசுவாசம் இல்லையே, விசுவாச பலவீனங்களோ இருக்காங்களே, கேட்கணும். ஆண்டவரே எனக்கு விசுவாச பலவான ஆண்டு சொல்றாரு, தரித்திரம் தான் விசுவாசத்துல ஐஸ்வர்யவான், பணக்காரன் கிடையாது. யாக்கோபு சொல்றாரு, தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களா தெரிந்து கொள்ளவில்லையா? விசுவாசம் இருந்தா நம்ம ஐஸ்வர்யவான், விசுவாசம் தான் தரித்திரம். ஆகவே இந்த புதிய கிறிஸ்தவ வாழ்க்கையில புதிய சிருஷ்டிப்பை நாம் நினைத்து, ஆண்டவரே என்னை அப்படியே காத்துக்கொள்ளும், நான் பழசு இடம் கொடுக்க மாட்டேன், என்னை காத்துக்கொள்ளும் என்று ஒப்பு கொடுப்போம். ஆனால் நம்மையும் பயன்படுத்துவார். நம்ம ஒரு கூட்டம் புதிய சில மாற்றப்படும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபம் பண்ணுமா? லோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பகல் வேளையிலே கர்த்தாவே உம்முடைய நாமத்தை தியானிக்க கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். நீர் தேவகுமாரனா இருக்கிறீர். உங்க சாயலா தான் மாற்ற எங்களை இந்த உலகத்தில் தெரிந்து கொண்டீங்க. மண்ணோடு மண்ணாக மனுஷர்களாய் பூமியை தங்களை பங்கு பெற்ற மனுஷர்களாய் அல்ல, தேவ ராஜ்யத்தின் சொந்தக்காரர்களாய் இந்த பூமியிலே நீர் வாழும்படியாக எங்களை அழைத்திருக்கப்பா. புதிய சுற்றிகளா வச்சிருக்கீங்க. அவைகளை நாங்கள் அறிந்து உணர்ந்து உம்மோடு கூட உள்ள ஐக்கியத்திலிருந்து உம்முடைய ஜீவனை உடைய வல்லமை வெளிப்படுத்த கிருபிதார். ஆண்டவரே தோத்திரையா, நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே தேவனுடைய பிள்ளைகளா ராஜாக்கள் ஆசாரமாக அழைத்திருக்கிறீர் என்ற விசுவாசத்தோடு கூட தலைகளை நிமிர்ந்து உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ள கிருபிதாங்கப்பா. இந்த ஆன்லைன் ஆராதனை எல்லாம் 10வது ஆண்டவரே, எல்லாரும் விடுதலை ஆகி உடைய ஜனங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒன்று கூடி விடுதலையோடு உங்களுடைய நாமத்தை தொழுது கொள்ள சீக்கிரமாய் நாட்களைத்தாரும் ஒவ்வொரு விசுவாசியும் புதிய சிச்சியாய் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சிறுசாரவகாமை மறவாதே. உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்னுடைய அன்பு பரிசுத்தாவின் ஐக்கியம் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.